பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மைசூர் பாக் செய்ய போகிறோம் பாருங்கள். ஒரு டம்ளர் மாவு போட்டிருக்கிறோம். இருக்கட்டும். சர்க்கரை 1.5 டம்ளர் சர்க்கரை 1.5 டம்ளர் போதும். 1/2 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் எண்ணெய், அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் நெய் ஊற்றிக்கலாம். வெந்து வரும்போது இதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு, அதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அது கரைஞ்சது. சர்க்கரை பாகு வந்தது ஊற்றலாம். நெய் 3/4 டம்ளர் நெய் வச்சுருக்கிறோம். அது வந்து அங்காமல் ஊற்றிக்கலாம். ஏன்னா அவசரம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம். பதத்துக்கு 3/4 பதம் வந்தால் போதும். நம்ம இது ஊற்றிடலாம். கரைஞ்சி வந்தால் போதும். இந்த பாருங்கள், தேன் பார்த்துட்டு வருது. கொஞ்சம் கம்மி தேவையில்லை, கொஞ்சம். இனி வந்து மாவு ஊற்றலாம். அடுத்து சிம்மில் வச்சுக்கிட்டு ஊற்றினீங்கன்னா அப்படியே பக்குவமாக இருக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேக வந்து அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, அப்படி ஹீட்டில் ஊற்றிக்கலாம். பொங்கி வந்துடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம். நல்லா பபிள்ஸ் வருது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது சத்தம் கேட்கும் பாருங்க. தீயை சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். எண்ணெய் அடி பிடிச்சிடும். எண்ணெய் அவ்வளோ ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வந்து இறக்கியாச்சு. கொஞ்சம் வருது பாருங்க. நிறைய வரலாம். இந்த பாருங்கள், நல்லா வெந்துக்குச்சு. கொட்டாமல் வருது பாருங்கள். இனி ஊற்றிக்கலாம் தட்டில். அடுப்பு இல்லாமல் கொஞ்சம் நேரம் வந்துடுச்சு, ஊற்றிடலாம். இங்கிட்டு காட்டு. இது மேலே தான் காட்டு தேவை. கத்தியில் நெய் தடவிட்டு தக்கிட்டு போட்டுக்கலாம். வந்துருச்சு, அதனால் அவங்கள்ட்ட காட்டுறோம். நல்லா இறுகிச்சு. போட்டு 10 நிமிஷத்தே இருக்கும், இறுகிச்சு. நல்லா கீட்டு போடுறதுக்கு வருது பாருங்கள். கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்குறோம், அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு.
கீழே அப்படியே கொட்டிடு. கீழே ஒரு நிமிஷம். இதை வந்துருச்சு அழகாக. அதை எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதாகிடும். நல்லா பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள். சர்க்கரை போட்டிருக்கிறோம். ஜீனி வந்து லைட்டாக மேலே தூவியிருக்கிறோம் டெக்கரேஷனுக்காக. அது நல்லாயிருக்கும் பாருங்கள். பெரிய பெரிய பீஸாக வச்சுட்டு ஆமாம், இதே 2 பீஸாக வச்சுருவாங்க. இல்லை நல்லா நைஸாக வலுவலுண்டு நெய் மைசூர் பாக்கு. நைட் மைசூர் பாக்கு நல்லா வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. 100 கிராம் மாவு தான் இது. 150 கிராம் சர்க்கரை, ஒரு 250 மில்லி 150 மில்லி கல்லெண்ணெயில் ரிஃபைண்ட் ஆயில், 100 மில்லி நெய். இவ்வளோதான் செலவு. மொத்தமே ஒரு 60 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே வரும். நல்ல மைசூர்பாக்கு 1/2 கிலோ தக்கன கிடச்சிருக்குது. பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.